எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நெய் பணியாரம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேங்க. புழுங்கல் அரிசி தாங்க. பச்சரிசியில் செஞ்சால் நல்லா ருசியாக இருக்குங்க. புழுங்கல் அரிசிலையும் செய்யலாங்க. நம்ம செய்கிறத பொறுத்து நல்லாவே இருக்குங்க. புழுங்கல் அரிசி ஊற வச்சு கிளஞ்சிட்டு அரிச்சிட்டு அது ஒரு 3-4 மணி நேரம் ஊறிட்டு இப்போ அதை அரைச்சி வச்சுருக்குறேங்க. இட்லி மாவு பதத்துக்கு குருணைக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது பணியார மாவு பதத்துக்கு தண்ணி மாதிரி கரைச்சி ஊற்றுனா சரியாக இருக்குங்க பணியாரத்துக்கு. இதுலேயே என்ன பண்ணேங்க, ஒரு கல் உப்பு போட்டு ஒரு 4 ஏலக்காய் போட்டு அரிசி கூடையே அரைச்சி எடுத்துட்டேங்க. நல்லா வாசமாக இருக்கட்டும்னு. இப்போ நான் வெல்லம் போட்டுக்கலாங்க. இல்லைன்னா என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுவும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு பணியார மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. வெல்லமும் தேங்காய் பூவும் போட்டு மாவில் நல்லா கலக்கி எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பணியார கல் வச்சுருக்குறேங்க. இதில் நெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. நெய் பணியாரங்கிறதுனால இது நெய்யில் தாங்க சுடணும். இப்போ இது ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. அனல் கம்மியாகவே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது நாட்டு சர்க்கரைங்கிறதுனால கலர் இந்த கலரில் இருக்குதுங்க. நம்ம சர்க்கரை போட்டோம்னா வெள்ளையாக கூட சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இனிப்பு நெய் பணியாரம் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.